ஏங்க பிரஷர் செக் பண்றேன்னு போனீங்களே, செக் பண்ணிட்டீங்களா? பண்ணல. ஏன்? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாரு. ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்ப கண்டிப்பா பிரஷர் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதை எப்படி குறைக்கிறதா? நீ உங்க அம்மா வீட்டு போனா குறைஞ்சிருமா? ஆஃபீஸ்ல இருந்து வந்து உட்கார்ந்த உடனே மஞ்சளா ஏதோ ஒன்று ஊற்றினா குழம்பு எட்டி பார்த்தேன். விட்டுட்டா சாப்பிட்ற போகிறோம். இது என்ன குழம்பு சொல்லுங்க அப்படின்னா, என்னது சாப்பாட்டில் குவிஸ், இதுக்காக தான் நம்ம ஆஃபீஸ்ல இருந்து வந்தோம். அது மஞ்சளா இருந்ததா குருமாவான்னு, ஐயோ தோத்துட்டீங்க, இது மோர் குழம்பு இருந்துச்சு. சொல்லுடா மஞ்சு குட்டி. ஏங்க சமைக்க போறேன், சாம்பார் வைக்க ரசம் வைக்கவா? நீ வையடா, நான் வந்து பேர் வச்சுக்கிறேன். ரொம்ப தான் உங்களுக்கு குசும்பு, வேங்க. அப்படியே சமைச்சிட்டாலும். ஏங்க கடன் பிரச்சனை தீரணும்னா எந்த கோயிலுக்குங்க போகணும்? அதுக்கு முதல்ல வேலைக்கு போகணும். ஹலோ, லேப்டாப்ல வைஃபை எப்படி கனெக்ட் பண்றது? லேப்டாப்ல செட்டிங்ஸ் போ. போயிட்டேன். மேல என்ன இருக்கு? மேல ஃபேன் இருக்கு. ஒரு கயிறை கட்டி என்ன பண்ணு, தொங்கு. ஏங்க கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷுக்கும் என்னங்க வித்தியாசம்? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் உன்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தேன், உன்னோட வாழ்க்கை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீ என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்த, என்னோட வாழ்க்கை பினிஷ் ஆயிடுச்சு. அம்மாவும் ஒய்ஃபும் ஒரே இடத்துல ஒரே குடும்பத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஒய்ஃப் சண்டை போட்டால் ஒரே கேள்வி கரெக்டாக கேட்பா, உங்களுக்கு நான் முக்கியமா அம்மா முக்கியமா? சில லூஸு உணர்ச்சி வசப்பட்டு அம்மான்னு அத்தனை நாள்லேருந்து அம்மாவுக்கும் சோறு கிடைக்காது, உனக்கும் கிடைக்காது. அப்படி சொல்லக்கூடாது. அறிவுபூர்வமாக யோசிக்கணும். அம்மா முக்கியமா நான் முக்கியமா, விடு இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்படின்னு சொல்லிடணும். அவள் அமைதியாயிடுவா. ஆனால் கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது. உங்க புருஷன் என்ன வேலை செய்யறாரு? அத ஏன் கேக்குறீங்க? ஏன்? அவர் துபாயில வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. என்ன வேலை? எண்ணெய் கிணத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. ஒரு நாள் எட்டி பார்க்கும் போது குப்புற விழுந்து செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாரா? அப்புறம் பொட்டு பூவெல்லாம் வச்சிருக்கேன். அவன் போறான் பொச கேட்டவன். அவனுக்காக என் பூவையும் பொட்டையும் எடுத்துக்க முடியுமா? என் அழகுக்கு அந்தஸ்துக்கு நான் இப்படியே தான் சாகர வரைக்கும் இருப்பேன். எங்க ஊர்லயே புடவை கட்டுறதுல நான் ஸ்பெஷாலிட்டி. ஏங்க 1ல இருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 2. இன்னையில இருந்து 2 நாளைக்கு என்கிட்ட நீங்க பேசவே கூடாது. நீ கேட்டுக்கல, எனக்கு புரியல. இன்னொரு சொல்லு. இன்னொரு சரி, கெஞ்சி கேக்குறீங்க, திருப்பியும் கேக்குறேன். 1ல இருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 99. இவரை விட இவங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அந்த ஊர்ல சீரியஸா சொல்றேன், ஒரு 30 வீட்டுல அடுப்பு எரியுதுன்னா அவங்க அப்பா தான் காரணம். சூப்பர். அவர் தான் சிலிண்டர் போடுறாரு. ஏங்க உங்களுக்கு என்கிட்ட பிடிச்சது என்னோட அழகா இல்ல என்னோட அறிவா? இந்த ஜோக்கு தான். பேங்க்ல போய் என்ன பத்தி அசிங்கமா சொன்னா என்னோட பிரஸ்டீஜ் என்ன மேடம்? பேங்க்ல போய் எதுக்கு பேங்க்ல போய் சொன்ன? அப்படி மேடம், நம்ம கஷ்டத்தை சொன்னா லோன் கொடுப்பான்னு சொன்னாங்க.